தமிழகத்திற்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுக்கு செல்வதற்கு தமிழக அரசு நிர்வாகத்தில் நிலவும் ஊழல்கள்தான் காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக தொழில் முதலீடுகள் தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்துக்கு 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்து குவிந்து விட்டதை போலவும், அதனால் 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டதை போலவும் மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வந்த தொழில்துறை அமைச்சர் தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதன்முறையாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 23 விழுக்காடும், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்தங்களில் 16 விழுக்காடும் தான் வணிக உற்பத்தியை தொடங்கியிருப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதன் மூலம் அவர் கட்டி வைத்த பொய்க்கோட்டையை அவரே தகர்த்துள்ளார் என்று சாடியுள்ள அன்புமணி ராமதாஸ், தமிழகத்துக்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவுக்கு செல்வதற்கு காரணம் தமிழக அரசு நிர்வாகத்தில் நிலவும் ஊழல்கள்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் கரப்ஷன் கலெக்ஷனை தாங்கிக் கொள்ள முடியாததால் தான் தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை திரும்பி பார்க்காமல் ஓடுகின்றன என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.